ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனல் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி நம்ம தளபதி புதுச்சேரியில் போடப்பட்டிருந்த பிரச்சார கூட்டம் பற்றி தான் வந்து மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகியிருக்கு. ஸோ அதாவது நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தல் நோக்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து மேற்கொண்டு வர நிலையில் ஸோ 2 மாதங்களுக்கு முன்பு கரூரில் நடந்த வந்து பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க துரதிருஷ்டவசமாக இருந்தாங்க. அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் பற்றியும் டிவிகே கட்சி பற்றியும் வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் தமிழ்நாடுக்குள்ளே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு அண்டை மாநிலமான அதாவது புதுச்சேரியில் நம்ம தளபதி விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து பேசுகிறதுக்காக வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அதுக்கும் வந்து பல்வேறு தடைகள் வந்து ஏற்பட்ட நிலையில் கடைசியாக வந்து ஒரு வழியாக அனுமதி கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தில் புதுச்சேரியில் முதன் முறையாக மிக பிரம்மாண்டமாக தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சாரத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் பேசின விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது புதுச்சேரி மக்கள், அதாவது அண்டை மாநிலமான புதுச்சேரி மக்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் புதுச்சேரி மக்கள் அப்படின்னு பிரித்து பேசாமல், அதாவது எல்லா மக்களும் வந்து நம்ம இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது புதுச்சேரி அரசாங்கம், அதாவது புதுச்சேரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய நன்மைக்கு என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி இதை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, புதுச்சேரி கவர்மெண்ட் தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து அதாவது 2 கவர்மெண்ட்டுமே 2 அரசாங்கமும் வந்து என்ன சாக்ரிஃபைஸ், அது தன்னுடைய மக்களுக்காக வந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக வந்து பேசியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 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 அரசாங்கம் வந்து தன்னுடைய மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தளபதி விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலில் நம்ம தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா, ஏன்னா எலெக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ 2026 வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 20 நாளில் வந்து வரப்போகுது. ஸோ நம்ம தளபதியோட அடுத்தடுத்த வந்து நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.